அம்புஜநயனா நாராயணா அம்புஜநயனா நாராயணா அம்புஜநயனா நாராயணா அம்புஜநயனா நாராயணா. ஓசையெல்லாம் அற்றால் ஒலிங்குறுந்திருஞ்சிலம்பின் ஓசை வழியே சென்றொந்தொருங்கில் ஓசையினின் அந்தத்தானந்தான் அறிவையுடன் அம்பலத்தே வந்தொத்தானந்தன் மகிழ்ந்து. உலகப்பற்றால் தோன்றும் ஆரவாரங்கள் ஒழியின் திருச்சிலம்போசை கேட்கும் அதன் வழியே சென்று தற்போதத்தை தன் முனைப்பை விட்டொழித்தால் முடிவில் எல்லையில்லா இன்பத்தை அருளும் பரம்பொருள் இவ்வான்மாவுடன் கூடி ஆனந்த நடனம் புரிவார் என்பதே இப்பாடலின் சுருக்கம். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் அருள்மிகு உத்தரா பசுபதீஸ்வரர் திருக்கோயில், திருச்செங்காட்டங்குடி. திருவாரூர் மாவட்டத்தில் திருப்புகலூர் ஆலயத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது திருச்செங்காட்டங்குடி என்னும் சிற்றூர். ஊரின் முதன்மையாக அமைந்துள்ளது இவ்வாலயம். பரிகாரம்: செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் வேண்டுபவர்கள் இங்கு சுவாமியிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். தோஷம் மனக்குழப்பம் நீங்கவும் இங்கு வணங்கலாம். கர்ப்பிணிகள் அம்பிகையிடம் வேண்டிக் கொள்ள சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கை. சுவாமி உத்தராபதீஸ்வரர் அம்பாளுக்கும் வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். தோடுடையான் குழலுடையான் அரக்கன் தன் தோளடர்ந்த பீடுடையான் போர்விடையான் பெண்பாகம் மிக பெரியான் சேருடையான் செங்காட்டங்குடியுடையான் சேர்ந்தாடும் காடுடையான் நாடுடையான் கணபதீச்சரத்தானே என்று திருஞான சம்பந்தரின் தேவார பதிகம் பாடி போற்றுவோம், சிவன் தாழ் பணிவோம். இவ்வாலயம் அப்பர் சம்பந்தர் அருணகிரிநாதரால் தேவார பாடல் பெற்ற உன்னத ஆலயம் ஆகும். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 79வது தலம். சித்திரை பரணியில் பிள்ளை கறி சமைத்த விழா, மார்கழி சதய சஷ்டியில் கணபதி விழா, சிவராத்திரி, திருக்கார்த்திகை, ஐப்பசியில் அன்னாபிஷேகம் போன்ற திருவிழா காணும் ஓர் அற்புத ஆலயம் இந்த உத்தரா பசுபதீஸ்வரர் ஆலயம். ஐந்து நிலை 7 கலசங்களுடன் நமக்கு அருட்காட்சி தருகிறது ராஜகோபுரம்.
கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பர். ஆலயத்தின் ராஜகோபுரத்தை கடந்து நாம் அடைவது கொடிமரம் பலிபீடம். இறை திருமேனியை தன்னுள் தாங்கி நாடி வரும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகிறது இவ்வோங்கி உயர்ந்த கொடிமரம். கொடிமரத்தின் அருகே நந்தி பகவான் காட்சி தருகிறார். அழகிய மண்டபத்தின் மத்தியில் நாம் இக்கொடிமரம் நந்தி பகவானை தரிசிக்கிறோம். இம்மண்டபத்தின் வலப்புறம் நாம் காண்பது ஆலயத்தின் அம்மன் ஸ்ரீ வாய்த்த திருகுகுழல் உமைநாயகி. வாய்த்த திருகுகுழல் உமைநங்கை அம்பாளின் மற்றொரு திருநாமம் சூளிகாம்பாள். இவ்வாலயத்தின் உள் அம்பாள் சன்னதி அமையாது வெளியே அமைந்திருக்க ஓர் காரணம் உண்டு. அதை அறிந்து கொள்ள நம் மனம் ஏங்குகிறது அல்லவா? அம்பிகைக்கு சூளிகாம்பாள் என்ற பொதுப்பெயர் உண்டு. ஒரு சமயம் இப்பகுதியில் வசித்த அம்பாள் பக்தையான ஏழை பெண் ஒருத்தி கர்ப்பமுற்றாள். ஒரு நாள் இரவில் அவளது தாயார் ஆற்றை கடந்து வெளியில் சென்று விட்டாள். அன்றிரவில் பலத்த மழை பெய்யவே அவளால் அக்கரையை கடந்து வீடு திரும்ப முடியவில்லை. அப்போது அம்பிகையே அவளது தாயார் வடிவில் சென்று கருவுற்ற தன் பக்தைக்கு பிரசவம் பார்த்தாள். தாயையும் சேயையும் காத்தருளினாள். பிரசவம் பார்த்துவிட்டு இரவில் தாமதமாக சென்றதால் அம்பிகை கோயிலுக்குள் செல்லாமல் வெளியில் நின்று விட்டாள். எனவேதான் இவ்வாலயத்தில் அம்பாள் சன்னதி வெளியிலே தனியே அமைந்துள்ளது. இவ்வன்னைக்கு அர்த்தஜாம பூஜையின் போது மட்டும் சம்பா அரிசி, மிளகு, சீரகம், உப்பு, நெய் கலந்த சாதம் நைவேத்தியமாக படைப்பது விசேஷம். மூலவர் கணபதீஸ்வரருக்கு வலப்புறத்தில் தனிச்சன்னதியில் உத்தரா பசுபதீஸ்வரர் வீற்றிருக்கிறார். இவரே இத்தலத்தின் பிரசித்தி பெற்ற மூர்த்தியாவார். இவரது பெயரிலேயே தலமும் அழைக்கப்படுகிறது. கைகளில் உடுக்கை, திருவோடு, திரிசூலத்துடன் இவர் நின்ற கோலத்தில் காட்சி புரிகிறார். முற்காலத்தில் இப்பகுதியில் வசித்த பரஞ்சோதி என்பவர் பல்லவ மன்னரின் போர்ப்படை தளபதியாக இருந்தார். சிவபக்தரான இவர் சிவனருளால் பல போர்களிலும் வெற்றி வாகை சூடினார். பரஞ்சோதியாரின் பக்தியையும் சிவத்தொண்டையும் அறிந்த மன்னர்
அவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அது சிவனுக்கே நேர்ந்ததாகும் எனக் கருதி அவரை சிவதொண்டு மட்டும் செய்யும்படி வேண்டிக் கொண்டார். பரஞ்சோதியும் அதை ஏற்றுக்கொண்டார். பரஞ்சோதி மங்கை நல்லாள் என்பவரை மணந்து சீராளன் என்ற மகனை பெற்றார். தினமும் சிவத்தொண்டு புரிந்து சிவனடியார்களுக்கு உணவு படைத்த பின்பே தான் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இத்தம்பதியினர். அடியார்கள் கேட்டதை இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு படைத்து வந்தனர். ஒரு சமயம் சிறு தொண்டர் வீட்டிற்கு அடியார் யாரும் வரவில்லை. எனவே அடியாரை தேடி அவர் வெளியில் சென்றார். அப்போது சிவபெருமான் அடியார் வேடத்தில் அவரது இல்லத்திற்கு சென்றார். பரஞ்சோதி மனைவி உணவு உண்ண வருமாறு வேண்டினார். கணவன் இல்லாத வீட்டில் சாப்பிட மறுத்த அவர் இக்கோயில் காட்டாத்தி மரத்தடியில் இருப்பதாக சொல்லிவிட்டு இங்கு வந்தார். வீடு திரும்பிய பரஞ்சோதி செய்தி அறிந்து கோயிலுக்கு வந்து அடியாரை அழைத்தார். அவர் சிறு தொண்டரின் மகன் சீராளனை சமைத்து படைத்தால் மட்டுமே உணவருந்த வருவதாக கூறினார். அவரும் ஏற்றுக்கொண்டு மகனை அறுத்து சமைத்தார். சாப்பிடும் முன்பு அடியார் சிறு தொண்டரின் மகனையும் சாப்பிட அழைக்கும்படி கூறினார். திகைத்த சிறு தொண்டரும் மனைவியும் இறைவனை வேண்டி மனதால் மகனை அழைத்தனர். அவர்கள் அழைத்த மனக்குரலின் ஓசை கேட்டு சீராளன் வந்து தன் பெற்றோர் முன் நின்றான். வந்திருக்கும் அடியார் சிவனே என்பதை உணர்ந்து மூவரும் வணங்கி சிவனிடம் முக்தி பெற்றார்கள். முக்தி வழங்கிய சிவனே இங்கு உத்தரா பசுபதீஸ்வரராக காட்சி தருகிறார். இவ்வாலயத்தில் இவரது சன்னதி எதிரில் ஸ்தல விருட்சமாம் காட்டாத்தி மரம் உள்ளது. இப்போது நாம் தரிசிப்பது வாதாபி கணபதி சன்னதி. ஒரு சமயம் பரஞ்சோதி போருக்கு சென்றபோது அங்கிருந்த விநாயகரை வணங்கி போர் புரிந்தார். வெற்றியும் பெற்றார். வெற்றியின் அடையாளமாக அவ்விநாயகரை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார். கஜமுகாசுரனை அழித்ததற்காக விநாயகர் தோஷ நிவர்த்தி பெற்ற இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்தார். இதன் பிறகே தமிழகத்தில் விநாயகருக்கு உருவ வழிபாடு உண்டானதாக சொல்வர். எனவே இவரை ஆதி விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள். தனிச்சன்னதியில் இருக்கும் இவ்விநாயகர் இரு கால்களையும் மடக்கி அமர்ந்திருக்கிறார். இத்தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார்.
யானை முகம் கொண்ட கஜமுகாசுரன் என்னும் அசுரனை விநாயகர் சம்ஹாரம் செய்தார். இதனால் அவருக்கு தோஷம் உண்டானது. தோஷம் நீங்க இத்தலம் வந்தார். சுயம்புவாக எழுந்தருளியிருந்த சிவனை வழிபட்டார். அதனால் தோஷம் நீங்கியது. எனவே இவ்வாலய மூலவருக்கு கணபதீஸ்வரர் என்ற நாமம் ஏற்பட்டது. விநாயகரால் சம்ஹாரம் செய்யப்பட்ட கஜமுகாசுரனின் செங்குருதி இப்பகுதியில் ஆறாக ஓடியதாம். எனவே இத்தலம் திருச்செங்காட்டங்குடி என்று அழைக்கப்படுகிறது. ஆலயத்தை வலம் வருகையில் பிரகாரத்தில் புஜங்க லலிதமூர்த்தி, கஜசம்ஹாரமூர்த்தி, ஊர்த்துவ தாண்டவர், காலசம்ஹாரமூர்த்தி, பிச்சாடனார், திரிபுர சம்ஹாரமூர்த்தி, பைரவர் என வரிசையாக 8 சம்ஹார மூர்த்திகள் காட்சி தருவது விசேஷம். இவ்வாலயத்தில் மட்டுமே இந்த அருட்தரிசனம் நமக்கு கிடைக்கும். இந்த இறைமேனிகளை மனதார வேண்டி அற்புத கீர்த்திகளை பெறுவோம். தனிச்சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் அருள்மிகு சுப்பிரமணியர் காட்சி புரிகிறார். அசுர மயில் மீது அமர்ந்து நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய அருளை தருகிறார். அருணகிரிநாதர் இந்த சுப்பிரமணியரை போற்றி திருப்புகழ் பாடியுள்ளார். சிவன் சன்னதி கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்கை காட்சி தருகிறாள். 8 திருக்கைகளில் ஆயுதம் ஏந்தியும் அதில் ஒரு திருக்கரத்தில் வில்லுடனும் காட்சி தருவது சிறப்பு. பிரகாரத்தில் அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, நால்வர், சங்கநிதி, பதுமநிதியுடன் நாகர் என வரிசையாக இறைமேனிகளை தரிசிக்கிறோம்.
நவக்கிரக நாயகர்கள் சன்னதியில் சூரிய பகவான் மட்டும் உயர்ந்த பீடத்தில் காட்சி தருகிறார். ஒரு ஆலயத்தில் ஒரு பைரவரை வணங்கினாலே புண்ணியம் கிட்டும். இவ்வாலயத்தில் இரட்டை பைரவரை வணங்கும் பிராப்தம் கிடைக்கிறது. அருகருகே இரு பைரவர் திருமேனிகளை காண மனம் மகிழ்வு ஏற்படுகிறது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6:45 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும். அருள்மிகு உத்திரபசுபதீஸ்வரர் திருக்கோயில், திருச்செங்காட்டங்குடி. மூலவர் கணபதீஸ்வரர், உற்சவர் உத்திராபசுபதீஸ்வரர். தாயார் வாய்த்த திருகுகுழல் உமைநாயகி. தலவிருட்சம் காட்டாத்தி. தீர்த்தம் சூரிய சந்திர புஷ்கரணி. பூஜை காமீகம். பழமை 1000 முதல் 2000 வருடங்கள் முன். புராண பெயர் கணபதீச்சரம். ஊர் திருச்செங்காட்டங்குடி. மாவட்டம் திருவாரூர். மனக்குழப்பம் நீங்கி மங்காத புகழ் பெற்று நிறைவான இறை பற்று கொண்டு ஆதி பகவானின் தாழ் நாடுவோம். சிவநாமம் மொழிந்து வாழ்வோம். ஓம் நமச்சிவாய. चिन्मयानन्दा सदा शिवा, चिन्मयरूपा नारायणा, शम्भो महादेव सदा शिवा, अम्बुजनयना